தெலுங்கின் பிரபல நடிகர்கள் விஜய் தேவரகொண்டா, ராணா டகுபதி உள்ளிட்ட 29 பிரபலங்கள் மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்த நிலையில் சிலரை நேரில் ஆஜராகுமாறு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. தெலுங்கில் அர்ஜுன் ரெட்டி, கீதா கோவிந்தம், டியர் காம்ரேட்ஸ், தமிழில் நோட்டா உள்ளிட்ட படங்களில் நடித்தவர் விஜய் தேவரகொண்டா. இவர் ஆன்லைன் பெட்டிங் செயலியை விளம்பரப்படுத்தி வந்தார். இதேபோல் பாகுபலி, வேட்டையன் உட்பட ஏராளமான படங்களில் நடித்தவர் ராணா டகுபதி. இவரும் ஆன்லைன் பெட்டிங் ஆப்பை விளம்பரப்படுத்தி இருந்தார். நடிகர்கள் மட்டுமல்லாமல் ஈஸ்வரன், பூமி, கலகத் தலைவன் உள்ளிட்ட தமிழ் படங்களிலும், மிஸ்டர் மஞ்சு, ஸ்மார்ட் சங்கர் உள்ளிட்ட தெலுங்கு படங்களிலும் நடித்த நிதி அகர்வாலும் பெட்டிங் செயலியால் அமலாக்கத்துறையின் பிடியில் மாட்டிக்கொண்டுள்ளார். சகுனி, மாஸ் உள்ளிட்ட தமிழ் படங்களிலும் ஏராளமான தெலுங்கு படங்களிலும் நடித்த நடிகை பிரணிதா பிரகாஷுக்கும் சிக்கல் ஏற்பட்டது. நடிகர், நடிகைகள், இன்ஃப்ளூயன்சர்கள் என 29 பிரபலங்கள் மீது அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கின் பின்னணி என்ன? தெலங்கானாவில் சூதாட்டத்தால் ஏற்படும் நிதி இழப்பிலிருந்து மக்களை பாதுகாக்கும் நோக்கில் திருத்தப்பட்ட சட்டத்தின் கீழ் 2017 முதல் ஆன்லைன் சூதாட்டம் சட்டவிரோதமானதாக உள்ளது. இந்நிலையில் அதை கண்டுகொள்ளாமல் பல்வேறு ஆன்லைன் சூதாட்ட செயலிகள் அங்கு விளம்பரப்படுத்தப்பட்டது. இதனால் பாதிக்கப்பட்ட பனீந்தர் சர்மா உள்ளிட்ட பலர் தெலங்கானா போலீசில் புகாரளித்து வந்தனர். அந்த புகார்களை விசாரித்த தெலங்கானா போலீசார் ஆன்லைன் சூதாட்ட செயலிகளை விளம்பரப்படுத்தியதாகவும் அவற்றில் முதலீடு செய்ய மக்களை தூண்டியதாகவும் நடிகர்கள், நடிகைகள், யூடியூபர்கள், இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்கள், தொலைக்காட்சி நிறுவனங்கள் மீது வழக்கு பதிவு செய்தனர். அதன்படி நடிகர்கள் விஜய் தேவரகொண்டா, ராணா டகுபதி, பிரகாஷ் ராஜ், நடிகை நிதி அகர்வால், பிரணீதா சுபாஷ் மற்றும் சமூக ஊடக பிரபலங்கள் பலர் மீதும் தெலங்கானா காவல்துறை சில மாதங்களுக்கு முன்னர் வழக்கு பதிவு செய்தது. இந்த சூதாட்ட செயலிகள் பணத்தை சீனா உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கு சட்டவிரோதமாக கடத்தியதும் தெரிய வந்தது. இதனால் இந்த வழக்கை அமலாக்கத்துறையும் விசாரிக்கும் என அப்போதே சைபராபாத் காவல் ஆணையர் அவினாஷ் மொகந்தி தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தெலங்கானா போலீசார் பதிவு செய்த வழக்கின் அடிப்படையில் அமலாக்கத்துறையும் விஜய் தேவரகொண்டா, ராணா டகுபதி, பிரகாஷ் ராஜ், நிதி அகர்வால், பிரணிதா சுபாஷ் உள்ளிட்ட நடிகர், நடிகைகள், யூடியூபர்கள், இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்கள் என 29 பிரபலங்கள் மீது 2 வாரங்களுக்கு முன்னர் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கியது. இந்நிலையில் ஆன்லைன் சூதாட்ட செயலியை விளம்பரப்படுத்தியதற்காக நடிகர்கள் விஜய் தேவரகொண்டா, ராணா டகுபதி, பிரகாஷ் ராஜ் ஆகியோருக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. ஜூலை 30ஆம் தேதி பிரகாஷ் ராஜையும், ஆகஸ்ட் 6ஆம் தேதி விஜய் தேவரகொண்டாவையும் ஆஜராகும்படி அமலாக்கத்துறை உத்தரவிட்டுள்ளது. அவர்களிடம் விளம்பரத்தில் நடிக்க பணம் எப்படி கொடுக்கப்பட்டது, செயலிகள் பொதுமக்களிடம் வாங்கும் பணத்தை சட்டவிரோதமாக வெளிநாட்டிற்கு கடத்தியதில் பங்கு உள்ளதா என பல்வேறு கேள்விகளை கேட்க உள்ளனர். தெலங்கானா போலீசார் வழக்கு பதிவு செய்த போது விளக்கமளித்த நடிகர்கள் 2017ஆம் ஆண்டு தெலங்கானாவில் சட்டவிரோத சூதாட்ட செயலி தடை சட்டம் கொண்டு வந்ததாகவும் தாங்கள் அதற்கு முன்னர் அந்த விளம்பரங்களில் நடித்துக் கொடுத்ததாகவும் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.